ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்திங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறப்பு ரயிலாக இயக்கிட்டு இருந்தது விரைவில் நிரந்தர ரயில் சேவையாக இயக்கப்பட போகிறது. சில ரயில்கள் நீடிப்பும் செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கச்சிக்குடாலேருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில் இயக்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2021 இந்த ரயில் சிறப்பு ரயிலெல்லாம் இயங்கிட்டுருக்கு. அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. அது இப்போ என்னென்னா, கச்சிக்கோடாலேருந்து மதுரை போகிற ரயில் இனி கச்சிக்கோடாலேருந்து தூத்துக்குடிக்கு நீடிச்சிட்டாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 17615 மற்றும் 17616. இந்த ரயில்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக தான் மதுரை வரைக்கும் போயிட்டு இருந்த ரயில் விரைவில் தூத்துக்குடி வரைக்கும் நீடிக்கப்பட என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ரயில் பார்த்திங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து கன்னியாகுமரி சிறப்பு ரயில் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா 07229 மற்றும் 07230. இனி அது நிரந்தர ரயில் சேவை அறிவிப்பு வந்தாச்சு. அந்த ரயில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 17069 மற்றும் 17070 என்ற எண்ணை ஹைதராபாத்லேருந்து கன்னியாகுமரிக்கு இயக்கப்பட உள்ளது. அதான் இது ரெண்டுமே சிறப்பு ரயிலாக இயங்கிட்டு இருந்து மிக விரைவில் நிரந்தர ரயில் சேவையாக ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்து விட்டது. விரைவில் அறிவிப்பு வரும். அடுத்தது எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இப்போ வாரத்தில் 2 நாள் இயங்கிட்டு இருக்கு. இனி வாரத்தில் 3 நாள் இயங்குகிற மாதிரி அதை சிறப்பு ரயிலாக அறிவிப்பும் வந்திருக்கு. அது ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 06061 எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணி மற்றும் 06062 வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட 3 ரயில்கள் சிறப்பு ரயில். 3 ரயிலுக்குமே 2 சிறப்பு ரயிலாக இருந்தாலும் நிரந்தர ரயில் சேவை அடிச்சிட்டாங்க. 1 சிறப்பு ரயிலாக கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வருவதற்கு முன்பாக சிறப்பு ரயில் எலெக்ஷன் வந்த எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்தவுடன் சிறப்பு ரயில் இயக்க முடியாது. அதனால் இப்போயே எல்லாமே சிறப்பு ரயில் இயக்கிற எல்லாமே நிரந்தர ரயில் சேவை அறிவிப்பு வந்த என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.